வெளியில் சொல்லப்படாமல் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சிஐடியினரால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான வாக்குமூலங்கள் முக்கிய நபர்களிடமிருந்து இப்போ சேகரிக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. இது எதுக்காக வெளியில் சொல்லப்படாமல் இருக்குது? அதே மாதிரி இன்றைக்கு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் 2வது தடவையாக இலங்கையினுடைய சிஐடியில் முன்னிலையாகிறார். அதே மாதிரி இலங்கையினுடைய அடுத்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதுக்காக சிஐடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பிள்ளையான சந்திக்கிறதுக்காக நீதிமன்றத்தில் கேட்டிருந்தார். இதுக்கான பதிலை ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கட்சியினரை இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த மாதிரி மிக முக்கியமான விடயங்கள், இப்போ நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன விஷயம் மட்டும் தெளிவாக முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதே என்னோட டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முதல் தொடர்ச்சியான என்னோட அப்டேட்ஸை பார்க்கணும்னு சொன்னால், இப்போ தான் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்து கொண்டு இருக்கேன்னு சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொண்டா தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைலும் அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. வீடியோட கடைசியில் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துருங்க. முதலாவது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இலங்கைக்குள்ள 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல், ஏப்ரல் 21ஆம் தேதி குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இந்தியாவோட 6 வருடங்கள் பூர்த்தியாகுது. அந்த குண்டு தாக்குதலில் உயிரிழந்து போன அனைத்து அந்த மக்களுக்கும் எங்களினுடைய ஒரு அனுதாபங்களை இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். உங்கள் சார்பில் நான் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இன்றைக்கு போப் பிரான்சிஸ் அவர்கள் தண்ட 88வது வயதில் உயிரிழந்து போயிருக்கிறார். அவர் இறந்து போயிருக்கிறதா வெட்டிகன் உத்தியோகபூர்வமாக அவர்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே 5 வாரங்களாக கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் நேற்று ஈஸ்டர் தினத்தில் வெட்டிகனில் பெரிய அளவில் நிகழ்வு நடந்தது. அந்த வெட்டிகனில் உரையாற்றி கூட இருந்தார். ஸோ அப்படி இருந்த ஒருத்தர் இன்றைக்கு இறந்து போயிருக்கிறார். ஸோ இதுவும் ஒரு அனுதாப செய்தியாக இன்றைக்கு எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் 2வது தடவையாக இன்றைக்கு இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். எதுக்காகன்னு சொன்னால், முதலாவதாக ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அழைக்கப்பட்டிருந்தார். 2வது தடவையாக இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் அதுக்காக சொல்லப்படுதுன்னு சொன்னால், அவர் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி நிதிய பணத்தை வேறு தேவைகளுக்காக தவறான முறைமையில் பயன்படுத்துறதுக்காக ஒதுக்கினதாக சொல்லித்தான் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு இதுக்காகத்தான் வாக்குமூலம் பெற்றுக்கொள்றதுக்காக சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறதா இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகள்லேருந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால், நேற்று இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை குழுவால் தயாரிக்கப்பட்ட இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை சிஐடியினருக்கு நேற்று கையளிச்சிருந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், 5.5 வருடங்களாக நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. தாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் கடந்த கால ஆட்சியாளர்களால் அதிகமான முக்கியமான விடயங்கள், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய பிரதானமான நபர்கள் தொடர்பாகவே நிறைய ஆவணங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. அது எல்லாத்தையுமே நாங்கள் 5.5 வருடங்களாக மறைக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் 6 மாத ஆட்சி காலத்தில் கண்டுபிடிச்சு இப்போ முழுமையான விசாரணை அறிக்கை தயாரிக்கப்பட்டு இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கையளிச்சிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு விடயத்தை நேற்று தான் சொல்லியிருந்தார். ஈஸ்டர் ஞாயிறு தினமான நேற்று தினம் இந்த விடயம் நடந்திருந்தது. அந்த ஒரு முக்கியமான அறிக்கை கையளிக்கப்பட்டதுக்கு பிறகு இப்போ இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்படுகிறார். ஒரு விடயம் என்ன இப்போ பார்க்கப்படுதுன்னு சொன்னால், இந்த சிஐடியினருடைய விசாரணை இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக தான் ஒருவேளை இந்த முன்னாள் ஜனாதிபதி அழைக்கப்பட்டிருந்தா எதுக்காக அந்த விடயம் வெளியில் சொல்லாமல் மறைக்கப்படுதுன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தானே, ஒரு விஷயம் வெளியில் சொல்லப்படாமல் உள்ளால் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி, எதுக்காக அது நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இப்போ சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட தொடர்புடைய நபர்கள் ஏனையவர்கள் யாராவது வெளியில் இருந்தால் வெளியில் தப்பி போயிடக்கூடாதுக்காக எல்லா விஷயங்களுமே வெளிப்படையாக சொல்லி எல்லாமே நடக்கிறது கிடையாது. இப்போ சிஐடியினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையான்கிட்ட இந்த 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளும் போய்கொண்டிருக்குன்னு சொல்லித்தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய முக்கியமான ஒரு அதிகாரி ஒருத்தரே சொல்லியிருக்கிறார். நடராஜா ரவிராஜ் அவர்களினுடைய 2006ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட நடராஜா ரவிராஜ் அவர்களினுடைய படுகொலைக்கு இந்த பிள்ளையான் தான் பின்னணியில் இருந்ததாக கூட ஒரு வாக்குமூலம் கொடுத்ததா ஒரு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய ஒரு முக்கியமான அதிகாரி சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான விசாரணைகளும், ஆனால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் இன்னொரு கடத்தல் வழக்கு,
கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பேராசிரியர்னுடைய கடத்தல் வழக்கில் தான் அவர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வந்து வெளியாக இருந்தது. ஸோ எல்லா கோணத்திலையுமே தான் இப்போ சிஐடியில் முன்னிலையாகக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருக்கதா ஒரு தகவலை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்படும் போது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் மைத்ரிபால சிறிசேன. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்திய புலனாய்வு பிரிவு ரோவால இலங்கைக்குள்ள பயங்கரவாத குண்டு தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான ஒரு திட்டம் இருக்கிறதா வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா ஒரு விடயம் சொல்லப்படுது. அந்த எச்சரிக்கை வந்து இவர்களால் சரியாக பெற்றுக்கொள்ளப்படாததால தான் இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்ததாகவும் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு விடயம் வந்து சொல்லப்பட்டு கொண்டது. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இவர்களும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட தொடர்புபட்ட நபர்களாக தான் இப்போ விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி ஒரு விடயம் சொல்லப்படுது. ஏற்கனவே மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு மில்லியன் ரூபாய் நட்டீடு வழங்க சொல்லி ஒரு தடவை இலங்கையினுடைய நீதிமன்றத்தால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அது பிறகு அரசியல் காரணங்கள்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த கதை வந்து காணாமையே போயிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளும் இவர்கள்ட்ட நடத்தப்படலாம்னு சொல்லி ஒரு விடயம் வந்து எதிர்பார்க்கப்படுது. இப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பிள்ளையான் என்ற சிவனேசுதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்ட நேரத்தில் இலங்கையினுடைய இன்னொரு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இடைக்கால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நீதிமன்றத்திட்ட பிள்ளையான சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கேட்டிருந்தார் தானே, ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார். அது நிராகரிக்கப்படுது. அந்த விடயம் வந்து பெரிய அளவில் சர்ச்சையாக பேசப்படுது. எப்படி ஒரு குற்றம் செய்த நபர்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிகிட்ட ஒரு முன்னாள் ஜனாதிபதி எப்படி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை கேட்பார் என்று சொல்லி வந்து ஒரு விடயம் வந்து பெரிய அளவில் பேசப்படுது. அதை விட உதயகமன் பில உள்ள வந்ததும் வந்து அது மிகப்பெரிய ஒரு இப்போ வரைக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு விடயமாக தான் இந்த பிள்ளையானினுடைய கேஸில் வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ரணில் விக்ரமசிங்க எதுக்காக இந்த பிள்ளையான சந்திக்கிறதுக்காக கோரிக்கையை முன்வச்சாருன்னு சொல்லி அவருடைய ஐக்கிய தேசிய கட்சியால் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. நேற்று வந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கவினுடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் திடீரென்று கைது செய்யப்படுறாருன்னு சொன்னால் அதுக்கான காரணம் என்னன்றதை கேட்கறதுக்காக ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக அவர் போகிறதுல என்ன தப்புன்ற மாதிரி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற தலதா அத்துக்கோரல அவர்கள் ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது திடீரென்று தன்னுடைய ஒரு முன்னாள் அமைச்சர், தன் அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னன்றதை கேட்கறதுக்காக தான் நான் அந்த அனுமதியை வந்து நீதிமன்றத்தில் கோரியிருந்தேன். அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை, இதில் நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு எந்த ஒரு கேள்வியுமே இல்லை என்ற மாதிரி ஒரு விடயத்தை இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே பட்டலந்த தொடர்பான அறிக்கை, அந்த அறிக்கையினுடைய பிரச்சனையில் வந்து பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது. முதல்ல அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஏனைய விடயங்களை பார்க்கலாம்னு சொல்லி இப்போ விமர்சனங்களும் அவர் மேலே எழ ஆரம்பிச்சிருக்குது. ஏற்கனவே உங்கள் மேலே பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் தேவையில்லாமல் எதுக்காக ஏனைய விடயங்களை தலையிட்டு இன்னும் உங்கள் மீதான அழுத்தங்களை வந்து அதிகமாகி கொள்றீங்கன்ற மாதிரி சில இடங்களில் வந்து மக்களினுடைய கருத்துக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அந்த பட்டலந்த அறிக்கை தொடர்பான செயற்பாடுகள் வந்து இப்போ இலங்கையுடைய பாராளுமன்றத்தில் போய்கொண்டிருக்குது. அது உறுதிப்படுத்தப்பட்டு வெளியில் வருமா இருந்தால் அடுத்த கட்டம் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் உருவாகும்ன்றது ஒரு வெளிப்படையான ஒரு விடயம். ஓகே, இப்போ சிஐடியினுடைய விசாரணைகளில் இருக்கக்கூடிய பிள்ளையானுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு மெஷின் கன் மீட்கப்பட்டிருக்குது. இதுவும் வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தின ஒரு விடயமாக தான் மாறி இருக்குது. ஒரு அரசியல்வாதியினுடைய அலுவலகத்தில் எதுக்காக மெஷின் கன்? சாதாரணமான விடயம் கிடையாது. இதுவும் இப்போ அவர் மேலே இன்னும் சர்ச்சையை அதிகமாக்கி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ தொடர்ச்சியான விசாரணைகள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. விசாரணைகளுடைய முடிவில் பிள்ளையான் என்ற ஒரு நபர் எப்போ வாயை திறப்பார்ன்றது தான் இப்போ எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்குது. இன்னொரு பக்கம் இன்னும் முக்கியமான நபர்களுக்கு ஒரு பெரிய நடுக்கமாகவும் இருந்து கொண்டிருக்குது. எப்படா இவன் வாயை திறப்பான்ன்ற மாதிரி அவர்களுக்கு நடுக்கமாகவும் இருந்து கொண்டிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான தகவல்கள் அடுத்தடுத்த வழியில் வருதுன்றதை. ஒவ்வொரு நாளும் இந்த இலங்கையினுடைய 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான ஒவ்வொரு தகவல்களும் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றதும் எங்களால் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்குது. தொடர்ச்சியான அப்டேட்ஸ் எல்லாமே வரும்போது உடனுக்குடனே அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டு வச்சிருந்தேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளறி கமெண்ட் சொல்லலாம். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால், இப்போ வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னால் நம்புறேன். அப்படி பண்ணாமல் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் உடனே பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்ஸ்டாகிராம்லையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.